யூடியூப் சேனல் வச்சு அப்புறமா நீ யூடியூப்ல பெரிய ஆடுவேன், ஒரு செலிபிரிட்டி ஆடுவேன். அப்போ நான் ஆட்டோகிராஃப் வந்து நிற்கணுமா அவன் கடை? அதெல்லாம் ஐயோ நடக்க வேண்டியப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ண வர, அப்புறமா ஏய் ஆக மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னுவேன். நான்லாம் என்ன பண்ணுறது? அப்புறம் இப்போ அண்ணன் கூப்பிட்றேன், அப்புறம் டே இப்போ இல்லை எழுதான்னுவேன். இதெல்லாம் இல்லை இப்போ என்னை வச்சு கலாச்சின்னுக்குறாங்க. அதான் இப்போ கண்டென்ட்டு. இப்போ கண்டென்ட்லாம் இல்லைங்க, உண்மையை சொல்கிறோம். பெரிய யூடியூபர் அப்புறமா இப்படி தான் இருப்பாங்க எல்லாம் ஸ்டார்டிங்கில். இன்னும் ஒரு வருஷம் போனோடனே பெரிய யூடியூபர் ஆகிடுவார், அப்புறமா ஸ்டார் ஆகிடுவார் யூடியூப்பில். அப்புறமா அவெல்லாம் வாங்குவார், அப்புறம் எங்களை மந்துருவார். நாங்கள் என்ன பண்ணுறது? இது ரொம்ப ஓரம் தெரியலையாப்பா? தெரியலையே, உண்மையை தானே சொல்கிறோம். நாங்கள் பழக்கத்துக்கு எதாவது வீடியோ எடுக்கிறோம். நீ ஜாலியாக மாதம் சம்பளம் வேலைக்கு போகிற, நாங்கள் அப்படியே நம்பாதீங்க, சும்மா சொல்றாங்க. இதை நம்பாதீங்க. இது வந்து ஆக்ட் பண்றப்பா, இது கன்ஃபார்ம் வந்து தீரும். இல்ல ஆக்ட் பண்றீங்க, இது சும்மா. இதை நம்பாதீங்க. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கன்னா வேலைக்கு தான் போறாரு. மாதம் 30,000 R15 வீட்டில் வாங்கி நிற்க வச்சிருக்காரு. அது டிவி கட்டுறதுக்காக இப்போ போறாரு. இது கண்டென்ட் ஓகே. நெட் கேஷ் நம்மளுக்கு தெரியும். நெட் கேஷ் ஆகுது. அப்போ பாத்தீங்க அவர் எவ்வளோ சேலரி வருதுன்னு. சேனலை பார்த்துட்டு நம்பாதீங்க, போய் சொல்றானுங்க. மாசம் 5,000 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. கொஞ்சமாச்சு நம்புற மாரி சொல்லுங்க அவங்கள. வீட்டில் எக்ஸல் 100 அது எக்ஸல் 100 இல்லை, RX 100. சரிப்பா, நான் ஒன்றும் அத்தை சேனலில் எக்ஸல் 100 காமிக்கிறேன். நீங்களே பாருங்க எக்ஸலை. அதில் சீட்டுக்கார கூட பிரிஞ்சு போயிருங்க. அப்போ எந்த லெவலில் சம்பாதிக்கணும் பார்த்துங்க. அது வந்து வெளியே வந்து கொஞ்சம் லோக்கலாக காட்டுறதுக்காக அந்த வண்டி வச்சுருக்காங்க, அவள் தான். எங்கள் 50,000 சம்பாதிக்க எப்படி அங்கே போங்க அவுட்லுக்கு பாருங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கலாக தெரியும்ல, அதனால இப்படி போடுறாங்க. வீட்டில் பார்த்தா கோட்டு ஷூட்டு ஷூவு எல்லாம் இருக்குது. நான் போய் பார்த்தேன். எல்லாமே அவங்க வீட்டு நாயே ஒரு 80,000. எங்க உங்க சேனல் கண்டென்ட்டே நீ நான் தானா? அதுதான் வச்சு ஓடுறீங்களா? 1 லட்சம் ரூபாயா சும்மா சுத்தி நாய். நாய் அப்போ அடுத்த வீடியோவில் காட்டுறேன், ஷார்ட்ஸில் காட்டுறேன். ஏங்க நம்பாதீங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவன் மூஞ்சில் காத்துப்பீங்க. பொய்யா புழுகுறாங்க கண்டென்ட்டுக்காக. அது என் சப்ஸ்கிரைபர் தெரியும் யார் போய் நீ தான். நம்பாதீங்க. இது நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுப்பா. ரயில்வே ஸ்டேஷனில் போய் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். நம்மளுக்கு முன்னே நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரோன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க. 20 நிமிஷம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வர மைக் ஏற்றுறேன் போயிட்டேன். ஒரு யூடியூபர் அந்த மைக் கூட எடுத்துன்னு வரலங்க. பார்த்துங்க, என்னை வச்சு கலாயத்துக்கு மட்டும் வந்துட்டானுங்க சீக்கிரமா. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க? சீக்கிரமா இல்லை, ட்ரெயின் ஒன்றும் ஒரு 5 நிமிஷம் வந்துடும். இதான் எங்கள் ஒரு டிக்கெட் எடுக்கிற இடம் பாருங்க. எங்களுக்கு வழி அண்ணன் கொஞ்சம் டெவலப் தான் போகிறாரு போல. ஒரு 4 பொண்ணு மாடிக்கிட்டு வருது. இல்லைங்க, பார்த்துங்க. இப்போ இந்த ட்ரெயினில் இங்கே உட்காந்துருப்பாங்க ஃபிகர்னா, இங்கே யாருன்னா ஃபிகர் உட்காந்துருப்பாங்க. இவனுங்க கண்டிப்பாக என்னை விடும். அந்த காரணம் என்ன தெரியுமா? இங்கே ஃபிகர் இருக்கோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. அவுட்ஃபிட்டில் எப்படி பொண்ணு வந்துடுறாங்க பாருங்க. அப்படி கிடையாது. யுவராஜ் இந்த பையன் ட்ரெயினில் இருந்தாலே யாரோ ஒரு பொண்ணை பார்த்து இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்துருவான். அதுக்கோசம் தான் இவன் ட்ரெயின்லேயே போகிறான். பைக்கு போக மாட்டானா ரீசன் ஆக மாட்டான். நீங்க வந்து ட்ரெயின்ல ஃபிகர் நிறைய இருக்கும். அந்த ஃபிகர் எப்படியாச்சும் யூஸ் பாருங்க. கண்டென்ட் 2ல பாருங்க. என்கிட்ட பைக்கே இல்லை, அதை வச்சு நீங்க சென்னை வீட்டில் போய் ஷார்ட்ஸ் போட்டு காட்டுறேன். பைக் அப்படியே அழகா அவங்க வீட்டுக்கு எதிரிலே நிற்கும். இது வந்து இவனுக்கு வேற எதனா வீடியோ காமிச்சிடாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பாதீங்க. இல்லை அப்படியே அவங்க ப்ரூஃபோட காட்டுறேன். நான் ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் அவர் வீட்டை. என் வீட்டை ஏன் போட்டோ வச்சா ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதீங்க. போஸ்டர் வச்சு உங்க வீட்டுல போஸ்டர் வச்சு இதான் உங்க வீட்டுன்னு காட்டுவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற யாரா வீட்டுல சும்மா அப்படி மேலே ரோட்டி வச்சுட்டு பிச்சு பாருங்க. கண்டென்ட்டுக்காக மாட்டு எல்லாம் நம்பாதீங்க. எப்படி ஐயோ நம்பாதீங்க. பக்காவா கேட்டுருங்க வாய்ஸ்லாம். ட்ரைனிங் அவசரம் எதுக்கோசம் வரானா எனக்கு தெரியும். இல்லை சொல்லுங்க ப்ரோ.
ஃபிகரை உசார் பண்ணாதான் அவனுக்கு வேலை. ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்ச பாருங்க, என்னை பார்த்தா யாருன்னா ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தா தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வயசான அங்கிள் மாரி கலாயிறாங்க. அப்படிதான் நினைக்காதீங்க. பொண்ணுகிட்ட போயிட்டு லவ் பண்ணு சொல்றாங்க. அந்த லாஸ்ட்ல கடையில லாஸ்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறேன் அதான் எங்களுக்கு தெரியலையே. அப்படியே இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி எங்ககிட்ட காமி, அப்படியே கேமரா முன்னாடி காமி, நான் ஒத்துக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணி நான் இந்த பொண்ணுகிட்ட பேசல அப்படின்னு காமி, நான் ஒத்துக்கிறேன். நான் எந்த ஒன்றும் பேசல, நான் ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க. ஐடி ஓப்பன் பண்ணி காமிக்குவா. என் ஃபோனை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட இது சேலஞ்ச் ஆச்சுல, என் ஃபோன் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுங்க. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுன்னா நான் உங்களுக்கு 10,000 தந்துடுறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்ஸ்டா ஐடி 1000 இது நோட் பண்ணீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்றா ஐடி ஓபன் பண்ண 10,000 சொல்லு. ஐடி ஓபன் பண்ணி நான் சொல்றேன் 10,000 இன்ஸ்டால போயிட்டு இவங்க காட்டுறேன், மெசேஜ்ல காட்டுறேன். நம்மள யார்கிட்ட பேசலன்ட்டு நீ ஏன் வாய் நாங்க கூட நீ ஏன் வாயை விட்டு மாட்டீங்க? 10 அதனால அது வந்து ஹைக் பண்றேங்க. அது வந்து சும்மா சொன்னது நம்புறீங்க. வினிதா, விமலா, பிரியா, தர்ஷினி, சுவேதா, அனிதா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உண்மையா அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடி காமி, நான் கண்டென்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி காமி, வீட்டுக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடில இவன் உசார் பண்ணி பேசிக்கிறான். அதுவும் அந்த பொண்ணுக்கு பேசாது, இவன் தான் பேசுவான். ஹாய், ஹவ் ஆர் யூ, என்ன பண்ற, சாப்பிட்டியா, அதான் கேட்பேன். இதெல்லாம் போய் நான் யார்கிட்டயும் பேசல, என்னகிட்டே யாரும் பேசல, அதான் உண்மை, நம்புங்க. இப்படி தம்பி ரயில்வே ஸ்டேஷன் முடிஞ்சு நம்ம எப்படியே போயிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பேசிட்டு ட்ரெயின் வந்துச்சு பாருங்க. ட்ரெயின் வந்துருச்சு. அண்ணன் இப்போ வண்டி ஏற்றி அனுப்ப போகிறோம். இப்போ எத்தனை மணி கரெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் இல்லை, பாருங்க இந்த ட்ரெயினில் அதிகமாக நீ நாங்கள் கேமரா எடுத்துட்டு கூட வர முடியாது, அதெல்லாம் இல்லைன்ட்டு. ஆமாம், நீ என்ன பண்ணுற, போகிற வரைக்கும் வீடியோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணு. நான் இல்லை வீடியோ கால் பண்ண நான் நம்புறேன். வீடியோ கால் பண்ணுவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ காலில் மீட் பண்ணுவோம். நம்ம அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், ஸ்டார்ட்ஸாக போடுறேன். நானே போனால் ட்ரெயின் வந்துடுது. அங்கே கொஞ்சம் மயமாலாம் இருக்குது, அதை பார்க்காதீங்க, ட்ரெயினை பாருங்கள். ஆமாம், பெரியஸாக பார்க்குறீங்க. அவங்க ப்ளஸ் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதில் வேணாம் விடுங்க, எந்த பக்கம் திருப்பி நீ வாய மூட, அவங்க கேட்டு இப்போ நம்மளை அடிச்சு சாவடிக்க போகிறாங்க. ஒழுங்காக ட்ரெயின் ஏறினியா, போய் வேலைக்கு செஞ்சியா, கம்முன்னு இருக்கணும். அதை விட்டு போய் நம்பர் கொடுத்து பேசுறதுக்கு தெரிஞ்சுருந்தா நீ அவ்வளோதாங்க. அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போய் சொல்கிறாங்க கண்டென்ட்டுக்காக. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபன்னு தான். அதெல்லாம் நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. எல்லாருமே ஜஸ்ட் ஃபன்னு. அது சப்ஸ்கிரைபர் நம்பிடுவாங்க. நாங்கள் சொல்கிறது ட்ரெயின் வந்துச்சு, அங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்துச்சு. இந்த ட்ரெயின் நம்ம போகிறோம். மாம் சார் நம்ம வழி அனுப்பி வேலைக்கு பக்கமாக போயிட்டு வரான். எத்தனை போன வாரம் கழிவு போதுன்னு தெரியல. இந்த ஆல்ரெடி ஏகப்பட்ட பொண்ணு வாங்கி ஆயிடுச்சான். இது ஒன்றும் பாய். நெக்ஸ்ட் மந்த் பாப்பா. நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் வீக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்லாம் இல்லை, 1 மந்த் ஆகிடும் ரிட்டர்ன் வரதுக்கு. இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா உள்ளே எத்தனை போனாருன்னு பார்த்துருப்பாரு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரல போவார். எடுத்த பிறகு தான் பாப்போம் போயிட்டு. ஆனால் இந்த அப்படியே வாக்கிங், ட்ரெயின்லேயே வாக்கிங், ஃபுல்லாக ட்ரெயின் வாக்கிங். இல்லை நான் வந்து வீடியோ கால் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிங்க, வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல சைட் அடிக்கலாம் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணுவார், நம்பாதீங்க. இல்லை நீங்களே பாருங்க, எப்படி பாருங்க. இதெல்லாம் வந்து சைட் அடிக்கிட்டே போவாங்க, நீங்களே பாருங்க. அங்கே உள்ள ட்ரெஸ் வச்சிருக்காரு பேக்கில், பாத்ரூமில் போய் மாற்றினாலும் மாற்றுவார், சொல்ல முடியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. ஓகேவா? இவன் சொல்ல தெரியும், நம்பாதீங்க. அவங்க நம்பட்டும். ட்ரெயின் கிளம்ப போகுது. அண்ணன் பேன் ஆரம்பிச்சு, அண்ணனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பாய். இப்போ ட்ரெயின் பொசக்குன்னு கிளம்பி போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ட்ரெஸ் கூட இல்லை, ஒரே ட்ரெஸ் தான் போட்டு சாத்தணும். ட்ரெயின் கிளம்ப போகுது. பாய்.
அவ்வளோதான் ஒரு ஆள் கிளம்பிட்டாரு, 2 பேரும் கிளம்பிட்டாரு. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு தனியாக போகிறது? இறங்கிட்டாப்புல. பாய் 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 பாய். ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே, பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும்